எங்கள் வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். இப்போ இந்த வாழைத்தண்டு வந்து கல்லெடுப்பு ஸ்டோன் இதுக்கெலாம் மருத்துவ குணம் உள்ளது. நீங்கள் இது மாதிரி பொரியல் ஈஸியான மெத்தடில் தான் சமைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா வாழைத்தண்டு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வாழைத்தண்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோங்க. எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்குள்ளே வந்து நூல் மாக்கியாக இருக்குது. அந்த நூலை வந்து நம்ம கையால் அப்படியே சுற்றி எடுத்தோம்னா அந்த நூல்லாம் வெளியில் வந்துடும். அது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் அந்த வாழைத்தண்டு. இது மாதிரி கையில் நூல் அப்படியே சுற்றி எடுத்தோம்னா அந்த நூல் தண்டு வந்துடும். இது மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி இப்படி மாதிரி நூலை எடுத்தோம்னா அந்த நூல் வாழைத்தண்டுக்குள்ள உள்ள நூல் வெளியில் வந்துடும். அதை எடுத்துகிட்டு தான் நம்ம வாழைத்தண்டு சமைக்கணும். இப்போ நம்ம கட் பண்ண வாழைத்தண்டை வந்து இது மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு இது மாதிரி ஒரு குச்சை வச்சு மறுபடியும் சுற்றி எடுத்தோம்னா அது மிச்சம் உள்ள நூல் வந்து வராத நூலெல்லாம் இது மாதிரி வந்துடும். இது மாதிரி குச்சை வச்சு சுற்றினோம்னா பாருங்கள், வராத நூல்லாம் நம்மளுக்கு வந்து இது மாதிரி தண்ணியில் வச்சு சுற்றி எடுத்தோம்னா வந்துடும். இப்போ இது மாதிரி சுற்றி எடுத்துக்கிற வேண்டியது. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். சீரகம், சோம்பு, பட்டை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு. இப்போ நம்ம வந்து சீரகம் சோம்பை நல்லா உரலில் நச்சு எடுத்துக்கிறோம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு, நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது நான் பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைத்தண்டு கடலைப்பருப்பு, உங்களுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நிறையா சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க.
மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். நம்ம தண்ணிலாம் ஒன்றும் சேர்க்கணும். நம்ம வாழைத்தண்டிலே தண்ணி இருக்கும், அதையே வச்சோம்னா நல்லா வெந்துடும். வாழைத்தண்டில் உள்ள தண்ணியிலே பாருங்கள், நல்லா வாழைத்தண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நச்சு வச்சுக்க சீரகம், சோம்பு, பூண்டு இப்போ 3ஐயும் சேர்த்துக்கிற வேண்டியது. இப்போ வந்து நம்ம சீரகம், சோம்பு, மிளகு, பூண்டு இதை நல்லா நச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நச்சு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். உரலில் தான் நச்சு போடணும். தேங்காய் பூ சேர்த்துக்கிற வேண்டியதான். இப்போ வந்து கல்லடுப்புக்கு வந்து வாழைத்தண்டு தேவையில்லை. இதேமாதிரி நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் எங்கள் வீடியோ அடுத்தடுத்து பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக நாங்களும் செஞ்சு சமைச்சு போடுவோம்.